நண்பர்களே, நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுறேன். வாழ்க்கையை 4 கூறா பிரிச்சிருக்காங்க, 4 நிலைகளில் பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா முதல்ல பிரம்மச்சரியன்னு சொல்லுவாங்க, அடுத்தது கிரகஸ்தாசிரமம், 3வது வானப்பிரஸ்தம், 4வது சந்நியாசம். கொஞ்சம் விரிவாக பார்த்தோம்னா, குழந்தை பருவத்தை உள்ளடக்கிய இளமை பருவம் தான் பிரம்மச்சரியம் சொல்ல. திருமணத்திற்கு முன்பாக உள்ள வாலிப பருவம், அதில் பால்யமும் அடக்கம், அதுதான் பிரம்மச்சரியம் சொல்லக்கூடியது. 2வது இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு அன்பின் வழி, அறத்தின் வழி, அறநெறி பிறராத முறையான நெறியான நேர்த்தியான வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்வின் பயனை துய்த்து தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலை தான் இல்வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது. அதுதான் வடமுட கிரகஸ்தாசிரமம்னு சொல்லுவாங்க. அந்த கிரகஸ்தாசிரமுடைய ஒரு குறிக்கோள்னு கேட்டிங்கன்னா, இல்வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அதனுடைய குறிக்கோள் அறத்தின் வழி வாழ்க்கையை நடத்துவது. அந்த அறத்தின் வழி வாழ்க்கை நடத்துவது தான் முக்கியம். அதில் அறத்தை நிலைநாட்ட வேண்டும், அதற்காகத்தான் இல்வாழ்க்கை. அப்போ இல்வாழ்க்கையில் ஒருத்தர் ஈடுபட்டால் தான் அறத்தை நிலைநாட்ட முடியுன்றது பெறப்பட வேண்டிய ஒரு கருத்து. அதற்கு அடுத்த நிலையில் வானப்பிரஸ்தம்னு சொல்கிறாங்க. அப்படி நல்ல வாழ்ந்து முடிந்த நிலையில் உலகில் பற்றுகளிலிருந்து ஒன்றொன்றாக விலகி ஒன்றொன்று விடுபடுவதுதான் வானப்பிரஸ்தம். அதாவது முறையான ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்து அதனுடைய கடைசி காலத்தில் ஒரு 60 வயசு எல்லாம் வாழ்ந்து அனுபவிச்சு முடிச்சிடான்னு வச்சுக்கலாம். அதனால தான் சஷ்டி அப்த பூர்த்தின்னு கூட விழா எடுப்பாங்க. அப்போ அந்த நிலையில் இல்வாழ்க்கையினுடைய முழுமையான பயனை துய்த்த ஒரு நிலையில் அதிலிருந்து ஒவ்வொரு உலக பற்றுகளிலிருந்து விடுபடுவது விலகுவது வானப்பிரஸ்தம். அதற்கு அடுத்த நிலை தான் சந்நியாசம். அப்போ இந்த சன்னியாச நிலைக்கு முன்பாக இருக்கக்கூடிய வானப்பிரஸ்தம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், சன்னியாச நிலைக்கு துறவு நிலைக்கு ஒருவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு உண்டான நிலை தான் வானப்பிரஸ்தம் சொல்றது. அப்போ இந்த 4 நிலையில மிகவும் முக்கியமானது, இடைப்பட்டது, வாழ்விலே முழுமையை பெறக்கூடியது உதவுவது எதுன்னு கேட்டீங்கன்னா இல்வாழ்க்கை தான். அதனால தான் உலக பொதுமுறையில் திருவள்ளுவர் சொல்றாரு, பாயிரவயலுக்கு அடுத்ததுல முக்கியமாக அவர் இல்வாழ்க்கை அதிகாரத்தை வச்சிருக்காரு. அது மாதிரி வாழ்க்கை துணையினரும் ஒரு அதிகாரத்தை வச்சிருக்காரு அவர். எதுக்காக அதை சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இல்வாழ்க்கையுடைய பெருமையை நம்ம பேசுகிறப்போ அதில் பல செய்திகளை சொல்லி வரும். அப்போ ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால், தனி மனிதனுடைய வாழ்க்கையை முழுமை பெற வேண்டும், வாழ்வில் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இல்வாழ்க்கை என்பது மிக மிக ஒரு அவசியமான ஒன்றாக பெறப்பட வேண்டிய ஒரு கருத்து. அப்படி இல்வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கையில் நம்மளுடைய தமிழர் பண்பாட்டில் கிட்டத்தட்ட 8 வகையான திருமணங்கள் கடைபிடிக்கப்பட்ட பண்டைய காலங்களில் பார்த்தீங்கன்னா 8 வகையாக இருந்த திருமணங்கள். இதை பற்றி தொல்காப்பியத்தில் ஒரு குறிப்பு வருது. அறநிலை ஒப்ப பொருள் கோன் தெய்வம் யாழோர் கூட்டம் அரும்பெரும் வினையே ராக்கதம் பேய்நிலை என்று மறையோர் கூறிய மன்றை 8 இவைன்னு வருது. அப்போ 8 வகையான திருமணங்கள் இருந்திருக்கான்றதை பார்த்துலாமே ஒன்று எப்படி இருக்கின்றத. தமிழர் பண்பாட்டில் பலவிதமான செய்திகள் வாழ்விலோடு ஒட்டி வரும். அது இன்று நம்ம விவாதிக்க இருக்கக்கூடிய ஒரு கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆதி தமிழர் காலத்திலிருந்து வரக்கூடிய தொன்று வரக்கூடிய வழிமுறைகளில் வரக்கூடிய முதல் வகை என்ன? பிரம்மம்னு சொல்லக்கூடியது. அப்புறம் பிரம்மம்னு ஒன்று இருக்குது, தெய்வம்னு ஒன்று இருக்குது, ஆர்ஷமு, அதுக்கப்புறம் பிரஜாபத்தியம், அதுக்கப்புறம் ஆசுரம், அப்புறம் காந்தர்வம், அப்புறம் ராட்சசம், பைசாசம். இப்படி 8 வகையான திருமணங்கள் இருந்ததாக குறிப்பு சொல்லுது. அதில் முதன்மையானது, மேலானது, சிறப்பு வாய்ந்த எதுனா பிரம்மம்னு சொல்லக்கூடிய அந்த முறை. அதாவது திருமண வயதை எட்டிய ஒரு ஆண்மகன் நல்ல படிப்பு முடித்து வேலையில் அமர்ந்து நிறைய பொருள் ஈட்டக்கூடிய நேரத்தில் குடும்பம் எடுத்து தகுதி வாய்ந்த ஒரு ஆண்மகனை பெற்ற பெற்றோர் தகுதியான ஒரு பெண் வீட்டாரிடம் சென்று அந்த பெண்ணை முறைப்படி பெண் கேட்டு அந்த கன்னியை வரனாக தேர்ந்தெடுப்பது பிரம்மம் என்று சொல்லக்கூடிய முறை. தகுதியுள்ள ஒரு ஆண்மகனுடைய பெற்றோர் நேரடியாக பெண் வீட்டாரை அணுகி அவருடைய ஒப்புதலுடன் திருமணத்தை நடத்தி வைப்பது பிரம்மம் என்கின்ற முறை. அந்த முறையிலே வரதட்சணை என்று சொல்லக்கூடிய கொடுமை இல்லை. அதாவது பெண்கள் ஆண்களை தேடி போவதல்ல, மணமகனை பெற்ற பெற்றோர் மணமகளுடைய வீட்டிற்கு சென்று முறைப்படி பெண் கேட்டு வரன் தேடுவது வரப்பிரட்சணம்னு சொல்லுவாங்கல்ல, கன்னியாவரணம்னு இது ஒரு பேர் இருக்கு. இப்படிதான் இருந்து ஆதி காலத்தில். இதே மிகவும் சிறப்பான ஒரு முறைன்னு சொல்லப்படுது. அது நாளடைவில் மாறி என்ன ஆகி போச்சுன்னா, பெண் வீட்டார் பெண்ணை பெற்றவர்கள் ஆண்மகனுடைய வீட்டிற்கு சென்று என் பொண்ணை கல்யாணம் பண்ணிங்க, என் பொண்ணு இப்படி படிச்சிருக்க அப்படி வேற சொல்லி அவங்க ஆண் வீட்டு கேட்கக்கூடிய ஒரு நிலை மாறி போச்சு. இதற்கு பேர் தெய்வம்னு பேர் இந்த முறைக்கு. முதல்ல சொன்னது பிரம்மம்,
இரண்டாவது திருமண முறைக்கு இப்போ சொல்லக்கூடியது பேர் என்ன? தெய்வம். இந்த இரண்டாவது திருமுறை சொல்லக்கூடிய தெய்வம் என்பது வந்து உங்களுக்கு வந்து பிரம்மத்தை விட கொஞ்சம் ஒரு படி குறைஞ்சதுதான், குறைவு தான். ஏன்னா பெண் வீட்டாரே வழிய வந்து மணமகனுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய ஒப்புதலை பெற்று கல்யாணம் பண்ணி வைக்கிற என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு வரதட்சணை கேட்பதும் பொன் பொருள் நகைகளை அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அப்ப இன்று இருக்கக்கூடிய வரதட்சணை கொடுமைக்கு வித்திட்டது அடிகோலியது சொன்ன இப்ப ரெண்டாவது சொன்னது தெய்வம்ன்ற முறைதான். இன்னைக்கு சொல்றாங்களே மேட்ரிமோனி சர்வீஸ், அதான் ஒரு சுருக்கமாக சொன்னா மேட்ரிமோனி சர்வீசஸ். பெண்ணை பெற்றவர்கள் பெண்ணுக்கு தகுதியான மாப்பிள்ளையை தேடி சென்று அவர்கள் மனமுடித்து வைப்பது தெய்வம் என்று சொல்லக்கூடிய முறை. முதல்ல சொன்ன முறை வந்து மணமகனுடைய வீட்டார் பெண்ணை தேடி சென்று அவர்கள் வரன் கேட்பது. இது வந்து பெண்ணை பெற்றவர்கள் மணமகனை தேடி அவர்கள் வீட்டுக்கு சென்று பேசி வரன் பிடிப்பது. அப்படி பார்க்கின்ற பொழுது அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவர்களை எல்லாம் இப்போ உள்ள இந்த சீரு நகை பொண்ணு பொருள் இதெல்லாம் கொண்டாடிக்கூடிய ஒரு தன்மை வந்திருக்கு பார்த்தீங்களா? இது ரெண்டாவது முறை. மூணாவது முறைன்னு ஒன்று இருக்காது. என்ன பேர்? ஆர்ஷம்னு பேர். ஆர்ஷம்னு சொன்னால் நல்ல படித்து முடித்து நல்ல பண்புகளை கொண்ட நற்பண்புகளை கொண்ட நல்ல ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தனக்கு பிடித்த பெண்ணிடம் வீட்டிற்கு சென்று பெண்ணிடம் நேரடியாக அனுமதி கேட்காமல் பெண் வீட்டாரை சந்தித்து பெண்ணுடைய பெற்றோர்களை அணுகி தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து அவர்கள் ஒப்புதலை முறைப்படி பெற்று அந்த பெண்ணை கல்யாணம் செய்வதற்கு ஈடாக கன்று ஈன்ற 2 பசுக்களை தானமாக கொடுத்து பின்னே திருமணம் செய்து கொள்வது ஆர்ஷம் என்று சொல்லக்கூடிய முறை. திருப்பி சொல்றேன், முதல்ல சொன்ன பிரம்மன்றது மணமகனை பெற்றவர்கள் மணமகள் வீட்டிற்கு சென்று பெண் கேட்பது. இரண்டாவது சொல்றது பெண் வீட்டார் தன்னுடைய பெண்ணிற்கு திருமணம் ஆக வேண்டும் என்பதற்காக மணமகன் வீட்டிற்கு சென்று பெண் கேட்பது. அப்போதான் இந்த வரதட்சணை குடும்பம் எல்லாம் வந்து பார்த்தோம். மூன்றாவது முறை என்ன சொன்னேன்? ஆர்ஷம்னு சொன்னேன். ஆர்ஷம் என்று சொன்னால் தனக்கு விருப்பமுள்ள ஒரு பெண்ணை தகுதியுள்ள ஒரு மணமகன் அவருடைய வீட்டிற்கே சென்று அவருடைய பெற்றோர்களை அணுகி தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து அதற்கு கைமாறாக அவருடைய ஒப்புதலை பெற்று கைமாறாக கன்று ஈண்ட 2 பசுக்களை கொடுத்து கல்யாணம் செய்ய உள்ளது ஆர்ஷம் என்று பெயர். ஏன் பசுக்களை கொடுத்தாங்க சொன்ன? பசுக்கள் புனிதமானது மட்டும் இல்லைங்க. பசுக்கள் வந்து ஒரு நாட்டினுடைய செல்வம். புறநானூற்று காலத்தில் ஆணிரை கவர்தெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு ராஜா ஒரு குடும்பம் பண்ண இன்னொரு குடும்பம் போய் போருக்கு போன முதல்ல இந்த பார்டரில் இருக்கக்கூடிய கிராமத்தில் போயிட்டு பசுக்களை ஓட்டின்னு போயிடுவாங்க. அப்போ பசுக்கள் வந்து புனிதமானவை மட்டுமல்ல, பசுக்கள் செல்வத்தினுடைய அடையாளமாக விளக்கியது. அப்படி பார்க்குறப்போ வரன் கொடுத்த தட்சணை தான் அந்த மாதிரி வரன் அந்த மணமகன் வந்து தட்சணையாக 2 பசுக்களை கொடுத்து கல்யாணம் பண்ணான்னு சொல்கிறாங்க. அப்படி வருது புராணங்களுடைய சரித்திரங்களும் இருக்கு. அப்படி பார்க்குற வரன் கொடுத்த தட்சணை தான் வரதட்சணையாக மாறிடுது முன்னாடி. ஏன்னா வந்துட்டே இருக்கிறோம் இல்லையா? இப்போ தமிழ் இலக்கணத்தில் சொல்லுவாங்க வினைத்தொகைன்ட்டு. முக்காலமும் உணர்த்தக்கூடிய பெயர் சொல்லுக்கு பேர் என்ன? வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. ஊறுகாயின்னு சொல்கிறோம் உதாரணமாக. நேற்று ஊறின காய் இன்று ஊறுகின்ற காய் நாளை ஊறும் காயின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நேற்றுக்கு வந்த தட்சணை இன்னைக்கு வருகின்ற தட்சணை நாளை வரப்போகும் தட்சணை. முக்காலமும் வந்து பணத்தை வர 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 தட்சணையாக வாங்குறதுனால ஒன்றும் தெரியல வரதட்சணைன்ற குடும்பம் வந்துருக்கு. அப்போ பிரம்மம், தெய்வம், ஆர்ஷம் 3 விதமான திருமண முறைகளை பார்த்துட்டோம். 4வது ஒரு முறை இருக்குது. அதுக்கு பேர் வந்து பிரஜாபத்தியம்னு பேர். உதாரணமாக சொன்ன போனால் நல்லா படிச்சிருப்பா ஒரு பொண்ணு, நல்ல அழகாக இருப்பா, நல்ல குணநலங்கள் இருக்கும், நல்ல ஒரு அடக்க ஒடுக்கமான நல்ல அமைதியான நல்ல நற்பண்புள்ள ஒரு பெரிய குணவதியாக இருப்பான். ஆனால் பார்த்தா கல்யாணம் ஆகிருக்காது. 28 ஆகும், 30 ஆகும், 32, 35 பல பெண்கள் அது மாதிரி பார்க்குறோம் நடைமுறையோட வாழ்க்கையில். இன்னைக்கு கல்யாணம் ஏதோ ஒரு காரணம் ஒன்று அவங்களுக்கு இயற்கையாகவே சில பிரச்சனை இருக்கலாம், திருமணம் தடைபட்டு போயிருக்கலாம். சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா வயசான அப்பா அம்மா இருப்பாங்க, பெரிய வருமானம் இருக்காது. இந்த பொண்ணு வருமானத்தை வச்சு அந்த குடும்பம் நடந்துட்டு இருக்கும். அப்புறம் அந்த பொண்ணுக்கு வேலைக்கு போகிற பொண்ணு கீழே ஒரு தம்பி இருப்பா, தம்பியை படிக்க வைக்கிறோம், தங்க இருப்பா, அவளை படிக்க வச்சு ஆளாக்குறோம். அப்புறம் அப்பா அம்மாவுக்கு உடல்நல சரியில்லாம பிறகு அவங்களுக்கு வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி குடும்ப பாரத்தையை சுமந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டு வாழக்கூடிய பல பெண்களை பார்த்துருக்கோம். அவங்களுக்கு அந்த காரணத்தில் திருமணம் தடைபட்டு போயிட்டே இருக்கும். வேறு சில காரணங்களும் இருக்கலாம். அப்படி பார்க்குறப்போ இந்த அவள் ஒரு தொடர்கதைன்னு ஒரு படம் வந்தது 70களில் 75, 76 நடக்கிற அந்த பீரியடில் வந்தோடனே தெரிஞ்சிருக்கும். அற்புதமாக இருக்கும் அந்த படம். சுஜாதா நடிச்சிருப்பாங்க. இந்த முதிர்கண்ணிகள் சொல்லக்கூடிய தாமதப்பட்ட திருமணத்தினாலோ தடைப்பட்ட திருமணத்தின் காரணமாகவோ கல்யாணமாகவே இருக்கக்கூடிய பெண்கள் பேர் பல பேர் இருக்காங்க வாழ்க்கையில். அவங்களுக்கெல்லாம் என்னென்ன பெற்றோர்கள் ஒரு கவலை இருக்கு இல்லையா? நம்ம பொண்ணுக்கு வயசு ஏறிட்டே போகுது, 30 ஆச்சு, 32 ஆச்சு, 35 ஆச்சு, அப்படி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம், மற்ற பொண்ணுங்கள மாதிரி அவ்வளோ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளை பார்க்க வேண்டாமான்னு ஒரு ஏக்கமும் தாபம் இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த குடும்பத்தில் உள்ள அவருடைய பெற்றோர்களோ அல்லது உற்றார்களோ நெருங்கிய நண்பர்களோ அவளுக்கு ஈடாக அதே நிலையில் கூட ஒத்து வரக்கூடிய ஒரு வரனை தேர்ந்தெடுத்து அந்த வீட்டில் போய் அவளுடைய திருமணம் தடைப்பட்ட காரணத்தையோ இல்லை தாமதப்பட்ட காரணத்தையோ உண்மையை எடுத்து சொல்லி விளக்கி இருவரும் ஒத்து போய் இருவரும் ஒத்து சேர்ந்து மனப்பொருத்தத்துடன் கல்யாணம் பண்ணி கொடுத்த பிரஜாபத்தியன்னு பேர்.
திரும்பி சொல்கிறேன், குடும்ப சுமையின் காரணமாகவோ சில உடல் நோயின் காரணமாகவோ அல்ல இயலாமையின் காரணமாகவோ வேற என்ன ஒரு காரணத்தினாலேயோ தாமதமான திருமணமோ தடைப்பட்ட திருமணமோ இருக்கக்கூடிய அந்த ஒரு கிட்டத்தட்ட பருவநிலையை கடக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடிய அந்த சற்றே வயது கூடிய அந்த மாதிரி பெண்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக அதே நிலையில் உள்ள ஒரு ஆண்மகனை தேர்ந்தெடுத்து பரஸ்பரம் பேசி அந்த மாதிரி கல்யாணம் பண்ண பேர் பிரஜாபத்தியம்னு பேர். இப்போ 4 விதமான திருமணம் சொன்னேன் இல்லையா? பிரம்மம், தெய்வம், ஆர்ஷம், பிரஜாபத்தியம். இந்த 4 வகையான திருமணங்கள் தான் சமுதாயத்தில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. இது சமுதாய தீங்கு விளைவிக்காத நல்ல வகை திருமணங்கள். 8 சொன்னேன்னா 4 தான் சொல்லிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இப்போ வரக்கூடிய 8 மீதி 4 இருக்கு பார்த்தீங்களா? அது சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது, சமுதாயத்திற்கு ஏற்புடையதல்ல. அது நம்ம நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்கள்ன்றதுனால தான் இப்போ கூட அழுத்தமாக சொல்கிறேன். 8ல் இந்த 4 வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். பிரம்மம், தெய்வம், ஆர்ஷம், பிரஜாபத்தியம். இந்த 4 தான் நடைமுறைக்கு ஒத்து வரும், வாழ்க்கைக்கு ஒத்து வரும், சமூகத்திற்கு கேடு விளைவிக்காத ஒன்று. இப்போ சொல்லக்கூட 4 பாருங்க. அப்படின்னா அந்த 4 இருந்தானே இருந்தது, அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றதே இவ்வளோ தெளிவாக சொல்லுவோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இதான் முக்கால்வாசி இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ 4வது சொல்லக்கூடியது ஆசுரம்னு பேர். ஆசுரம்னு அசுரத்தனமாக, அதாவது பணபலத்தையோ ஆள்பலத்தையோ காட்டி மிரட்டி பெண்ணுக்கு சற்று விருப்பமில்லாத நிலையிலே அவளை கட்டாயப்படுத்தி கோயர்சிவ் மேரேஜ்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதான் ஆசுரம்னு பேர். இது நிறைய நடக்குது. அது எங்கே நடக்காமல் போயிடும் வந்து சினிமாவில் தொடர்ந்து காமிச்சிட்டு இருக்காங்களே. நீங்கள் சினிமாவில் சீரியல் வரது பார்த்தா 90% கல்யாணம் காட்டுறாங்களா இப்படி தான் காட்டுவாங்க. கோயர்சிவ் மேரேஜ், பணத்தை காமிச்சு மிரட்டி கல்யாணம் பண்ணுறதுன்னு பேர். அடுத்தது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் விஷயம், காந்தர்வன்னு பேர். லவ் மேரேஜுங்க வேற ஒன்றும் இல்லை, களவு திருமணம். அது அந்த காலத்தில் மனோன்மணியுடைய காதல் இருந்தது, லைலா மஜ்னு காதல் இருந்தது, அம்பிகாபதி அமராவதி காதல் இருந்தது. அதனால உள்ளார்ந்த காதல். இன்னைக்கு காம கிளர்ச்சியை வந்து தவறாக காதலில் புரிந்து கொண்டு வாழ்க்கையை சீரழித்து கொள்ளக்கூடிய 2 குடும்பத்தினரோட ஒப்புதல் இல்லாமல் தனியாக சென்று ஓடி போய் கல்யாணம்னு சொல்கிறாங்க இல்லையா? அதான் பாட்டிலே வருது, ஓடி போய் கல்யாணம் பாட்டே பாடுறாங்க இந்த காலத்தில். அதனால என்ன வருது? பல பிரச்சனை, 2 குடும்பத்திலே சண்டை வருது, ஆணவ கொலைகள் மிகுகின்றன, சமூகம் சீர்கெடுகின்றது, வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருது. கிட்டத்தட்ட 90% இந்த களவு திருமணம் சொல்லக்கூடிய இந்த லவ் மேரேஜ், இந்த காந்தர்வ திருமணத்தில் பின்னாடி பார்த்தோன்னா வாழ்க்கையில் ஒரு நிம்மதியில நிறைய ஏற்படும். காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகும். நீ பெரியவன நான் பெரியவன, நீ தான் முன்னாடி சுத்தின, நீ தான் முன்னாடி இவளும் சொல்லுவா அவளும் சொல்லுவா. கடைசியில் குடும்பத்தில் ஒரு அமைதியற்ற சூழ்நிலை, கம்ப்ளீட் டிஸ்ஹார்மனி அண்ட் கேயாஸ்ல வந்து முடியும். அதனால் இந்த சினிமாவில் என்கரேஜ் பண்ணக்கூடிய இந்த பெண் உரிமை, பெண்ணியம், பெண் சுதந்திரன்ற பேரில் இந்த காட்டக்கூடிய காம கிளர்ச்சியை காதலாக காண்பித்து நடக்கக்கூடிய இந்த காதல் திருமணம் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அப்போ ஆசுரம் சொல்லிட்டேன், ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது வந்து காந்தர்வம் சொல்லிட்டேன். இன்னும் 2 இருக்குங்க. 2 என்ன? ஒன்று வந்து ராட்சசம், அதாவது பெண்ணை அடித்து துன்புறுத்தி வீட்டில் இருக்கணும் திடீர்னு சட்டம் எதிர்பாரான தாக்குதல் நடத்தி கடத்தி கொண்டு போய் கல்யாணம் செய்வது. இது வந்து ராட்சசம்னு பேர். இதுவும் நிறைய உதாரண சீரியல்லையும் காட்டுறாங்க, சினிமாலையும் காட்டுறாங்க. நடைமுறை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகி போச்சு. ஒன்று ஒத்துக்கலையே தூக்கூட ஆடன்றாங்க, அப்படி ஆகி போச்சு. கடைசியாக என்ன? பைசா. இது ரொம்ப கேவலமாக இருந்தது. தூங்கும் போது இல்லை மயங்க நிலையில் இல்லை புத்தி சுவாதீனம் இல்லாத நிலையில் அவளை அறியாமலே இவளை கொண்டு கடத்தி சென்று தாலி கட்டுவது, கல்யாணம் முடி போன்ற மாதிரி இந்த 4 விஷயங்கள் இருக்குது. அப்போ வந்து ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண கோயர்சிவ் மேரேஜ் சொல்லக்கூடிய கட்டாயமாக தாலி கட்டக்கூடிய கட்டாய திருமணத்திற்கு சொன்ன பேர் ஆசுரம். அப்புறம் வந்து களவு திருமணம்ன்றது காதல் திருமணம்னு சொன்ன பேர் காந்தர்வம். அப்புறம் என்ன சொன்ன? துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி கல்யாணம் பண்ணுறது, அதுக்கு பேர் என்ன? ராட்சசம். அப்புறம் மயங்கிய நிலையில தெரியாத இடத்துல அவங்களே அறியாதப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன? பைசாசம்னு பேர். அப்போ முதல்ல சொன்ன இந்த பிரம்மம், தெய்வம், ஆர்ஷம், பிரஜாபதி, அந்த 4 திருமணங்களும் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்காதது. இதில் ஏதாவது ஒன்று தான் நம்ம தேர்ந்து எடுக்கிறோமே தவிர பின்னாடி சொல்லக்கூடியது நான் இந்த சொல்லக்கூடிய இந்த ஆசுரம்னு சொல்கிறதோ, காந்தர்வம் சொல்லக்கூடிய களவு திருமணமோ இல்லை ராட்சசம் பைசாசம் சொல்லக்கூடியது 4 விதமான திருமணங்கள் சமுதாயத்திற்கு ஏற்புடையது அல்ல. அப்படிலாம் இருந்ததுன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறோமே தவிர ஏற்கனவே இருந்தால் நம்ம இதையும் பண்ணாத மாதிரி இப்படி போயிடக்கூடாது. ஒரு நல்லது சொல்கிறப்போ அது அல்லாத மற்றதையும் நம்ம சொன்னால் தான் அதனுடைய வித்தியாசம் புரியும் நம்மளுக்கு. ஒரு முறைப்படி இப்போ பார்த்து செய்யக்கூடிய திருமணம் எப்படி இருந்தது, இந்த மாதிரி திருமணம் எப்படி இருக்குன்றது, இந்த மாதிரி இருந்திருக்கு சமூகத்தில் அப்பப்போ இருக்கின்ற 1-2 இருக்குன்றதை காட்டுறதுக்கு அந்த விளக்கத்தை சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தினுடைய மேன்மை, தமிழர் வாழ்வியல் முறை மேன்மை என்ன? திருமணம் என்பது 2 மனங்கள் அல்ல 2 உடல்கள் இணையக்கூடிய சடங்கு, வெற்றி சடங்கு அல்ல. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரின் தெய்வத்தில் வைக்கப்படும் திருவிழா சொன்ன மாதிரி மனிதன் வாழ்க்கை முழுமை பெற வேண்டும் சொன்னால் இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு
இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய ஒவ்வொருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை சொல்ற மாதிரி அரணப்பட்டதே இல்வாழ்க்கை அத்தொன்றும் பிறன் படிப்பது இல்லா என்று திருவிழா சொன்ன தனி அதிகாரமே எழுதியிருக்க இல்வாழ்க்கை. ஒவ்வொரு குறளுக்கும் அவ்வளோ பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அற்புதமான திருக்குறள் இதில். எதுக்காக சொல்ல வர, ஒரு தனி மனிதன் வாழ்வு சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும், உலகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் இல்வாழ்க்கை அவசியமான ஒன்று. அந்த இல்வாழ்க்கையில திருமண சடங்கு என்பது மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம், ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்னு சொல்லலாம். அப்படி பார்க்குறப்போ அந்த முக்கியமான அந்த வாழ்வில் நடக்கக்கூடிய நிகழ்வில் வாழ்க்கை இருக்கிறா இருக்கின்ற திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின்னு சொல்லக்கூடாது. தன்னுடைய வாழ்வியல் நோக்கம் நிறைவேறும், வாழ்க்கையுடைய இலட்சியம் நிறைவேறும் என்று சொன்னால் திருமண வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற போது இந்து மத திருமணத்தில் இப்படிப்பட்ட ஒரு 8 விதமான திருமண ஏற்பாடுகள் இருந்தன என்ற ஒரு விளக்கத்தை சொல்ல இந்த ஒரு பதிவை சொன்னேன். இரண்டு நண்பர்களே, இந்த செய்தி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை கூட நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆ. சங்கர். நன்றி, வணக்கம்.